அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ICT 22 மென்டார்ஷிப்போட 6வது வீடியோ இதுதான். சரியா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து நான் வேகமாக வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்த வீடியோவோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எஃபிஷியன்சி பிரகிடாம் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. சரியா? அதாவது மார்க்கெட் எஃபிஷியன்சி பிரடிகாம் இங்கே இருக்கும் பாருங்கள், இதுதான். சரியா? எனக்கு அது சரியாக வாயில் வர மாட்டேங்குது, அதனால் அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. சரியா? ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹவு வி இன்டர்லைஸ் ப்ரைஸ் டெலிவரி. நம்ம ஐசிடி கான்செப்ட் யூஸ் பண்ணுறவங்க மார்க்கெட்டை எப்படி பார்க்குறோம். டு நாட் ட்ரேட் பேட்டர்ன்ஸ் ஃபார் பேட்டர்ன்ஸ் செக். பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்து டு நாட் ட்ரேட் இண்டிகேட்டர் ட்ரேடிங் ஃபார் மூமெண்டம். இண்டிகேட்டர் அண்டு ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து 3வது, வி லுக் டு என்டர் லாங்ஸ் வேர் ரீட்டைல் செல்ஸ். ரீட்டைல் ட்ரேடர் செல் பண்ணுற இடத்துல நம்ம பை பண்ணுவோம். சரியா? இந்த லாங்ஸுங்கிறது பை. சரியா? அடுத்து வி லுக் டு என்டர் ஷார்ட்ஸ் வேர் ரீட்டைல் பைஸ். அதாவது ரீட்டைலர்ஸ் பை பண்ணுற இடத்துல நம்ம செல் பண்ணுவோம். சரியா? அதாவது நம்ம செல் பார்ப்போம். ரெண்டுமே வந்து அதுதான். வி ஆன்டிசிபேட் ப்ரைஸ் சீக்கிங் அப்போசிங் லிக்விடிட்டி. நம்ம லிக்விடிட்டியை தான் டார்கெட் பண்ணி ட்ரேட்ஸை வந்து எடுப்போம். சரியா? அடுத்து டைம் ஆஃப் டே இஸ் வைட்டல் வென் எங்கேஜிங் வித் ப்ரைஸ். டைம் அண்ட் ப்ரைஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரைஸை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறது. சரியா? அதாவது ஐசிடி படித்து பண்ணுறவங்க. சரியா? ஸோ இதில் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னால் ஒழுங்காக வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்கிறேன். சரியா? ஏன் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் நோட்ஸ் எடுக்கலை, எனக்கு இது ஆல்ரெடி தெரியுங்கிறனால. ஆனால் அவர் சொன்ன மாதிரி என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. அதனால் நீங்கள் அவரோட காணொலியில் அது போய் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு வாட்டி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்பெகுலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மணிங்கிறது ரீட்டைலர் ட்ரேடர்ஸ். சரியா? இந்த பெரிய ஓட்டம் வந்து ரீட்டைலர் ட்ரேடர்ஸ், இந்த சின்ன ஓட்டம் வந்து ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ். ஓகேவா? இது வந்து மார்க்கெட் எஃபிஷியன்சி பிரகிடாம். சரியா? அது வேறு வாயிலே வர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. இங்கே மார்க்கெட்டில் வந்து வில்லிங் அண்ட் ஆர் அன்வில்லிங் லிக்விடிட்டி அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இது எல்லாமே வந்து இங்கே வந்துடுவாங்க. அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸு, புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்துடுவாங்க. இந்த லிக்விடிட்டி எல்லாமே வந்து இந்த இடம் தான். சரியா? இந்த பெரிய ஒட்டங்கிறது பெரிய நபர்கள், அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய லிக்விடிட்டியாக மாறுறவங்க, அது யாருன்னா புதுசாக வர்றவங்க தான். சரியா? இப்போது இங்கே ஸ்மார்ட் மணி, இது வந்து ஸ்மார்ட் மணி. இந்த ஸ்மார்ட் மணி தான் வந்து இங்கே இருக்கிற இந்த பெரிய ரவுண்டாக இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது அன்வில்லிங் லிக்விடிட்டி. சரிங்களா? அங்கே இருக்கிற அந்த லிக்விடிட்டியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே இருக்கிற பீப்புள்ஸோட காசை இவங்க தான் வந்து எடுக்கிறாங்க. சரியா? ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகேவா? ஆனால் ஸ்மார்ட் மணி அவங்க மார்க்கெட்டே மூவ் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே மேலே இருக்கிற இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடருங்கிறவங்க வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? அதாவது டேட்டா வந்து கொடுப்பாங்க. அந்த டேட்டா வச்சுட்டு இங்கே இருக்கிற இந்த ஸ்மார்ட் மணி வந்து அவங்களோட அல்காரிதம் வச்சு அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுவாங்களோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க.
சரியா? ஸோ இவ்வளோ தான் எனக்கு இப்போ நான் வந்தது. இதை மட்டும் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா அவர் வீடியோவில் போய் பாருங்கள். சரியா? ஸோ அப்போ வாங்க நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இது எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஐசிடி ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த இதில் தான் இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான். சரியா? ஸோ அதனால் இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி ஃபேர் வேல்யூ கேப். சரியா? ஸோ இந்த மென்டார்ஷிப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரே பிடிஆர் எலமெண்ட் வந்து இதுதான். சரியா? ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே பிடிஆர் இதுதான். சரியா? ஸோ இப்போ பியரிஷ் எஃப்இஜி. சரியா? ஃபஸ்ட்டு இருங்க, அதுக்கு முன்னாடி வந்து நான் ஐசிடி எஃப்இஜியோட இது வந்து சொல்லிடுறேன். சரியா? எஃப்இஜி எப்படி கிரியேட் ஆகும், அதை நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். சரியா? எஃப்இஜி ஃபார்மேஷன் வந்து 3 கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். சரியா? அதாவது எஃப்இஜி வந்து 3 கேண்டில் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகும். அதாவது 3 கேண்டில் இருக்கும். 1 2 3. சரியா? இந்த 3 கேண்டில் பேட்டர்னை வச்சு கிரியேட் ஆகும். ஓகேவா? நீங்கள் ஒரு எஃப்இஜியை வேலிட் பண்ணுறதுக்கு ஒரு பை ஸ்டாப் லிக்விடிட்டி ஆர் செல் ஸ்டாப் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த எஃப்இஜியை நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். சரியா? அடுத்து ஹை ப்ராபபிலிட்டி எஃப்இஜியும் நீங்கள் சேம் அதே தான். இல்லை, அதோட பாதி தான் சொல்லியிருக்கேன், முழுசாக சொல்லலை. ஒரு எஃப்இஜியை நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு பிஎஸ்எல் ஆர் எஸ்எஸ்எல் எடுத்த அப்புறம் கிரியேட் ஆகிற எஃப்இஜி ஹை ப்ராபபிலிட்டி எஃப்இஜி. அப்படி தான் நீங்கள் எஃப்இஜியை பார்க்கணும். சரியா? அதாவது ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பை ஸ்டாப் லிக்விடிட்டியோ ஆர் செல் ஸ்டாப் லிக்விடிட்டியோ எடுத்ததுக்கப்புறம் கிரியேட் ஆகிற ஃபேர் வேல்யூ கேப் தான் வந்து ஹை ப்ராபபிலிட்டியான ஃபேர் வேல்யூ கேப். சரியா? நீங்கள் எஃப்இஜியை வந்து அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்து இது பேசிக்காக எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு ஹை அண்ட் லோஸில் இல்லை மல்டிபிள் ஹை அண்ட் லோஸை இருக்க இடத்துல ஃபார்ம் ஆகும் ஸ்வீப் பண்ண அப்புறம். சரியா? சேம் அதே தான். ஒரு ஹை ஆர் லோ அந்த ஒரு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா அந்த லிக்விடிட்டியை எடுத்ததுக்கப்புறம் இந்த எஃப்இஜிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே வந்து இப்போ ஒரு பை ஸ்டாப் லிக்விடிட்டி இருக்குது. சரியா? ஸோ இந்த ஒரு பை ஸ்டாப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இது இங்கே ஒரு தேவலாமல் ஒரு பை ஸ்டாப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எஃப்இஜி கிரியேட் ஆகும் இதுக்கப்புறம். சரியா? சேம் அதே தான். இங்கே இருக்கிற ஒரு செல் ஸ்டாப் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகும். இப்போ எஃப்இஜிங்கிறிய அந்த எஃப்இஜினா எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஃப்இஜி நீங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல 3 கேண்டில்ஸை நீங்கள் பிக் பண்ணணும். சரியா? இருங்க, இதை முதல்ல டெலிட் பண்ணிக்கிறேன். அதில் இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். சரியா? அடுத்து 2வது கேண்டில், அடுத்து 3வது கேண்டில். இந்த மாதிரி 3 கேண்டில்ஸை நீங்கள் முதல்ல பிக் பண்ணணும். சரியா? ஸோ அப்படி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பியரிஷ் எஃப்இஜி. இதை நான் வந்து பியரிஷ் எஃப்இஜிக்கு சொல்கிறேன். ஸோ பியரிஷ் எஃப்இஜிக்கு இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடி நீங்கள் மார்க் பண்ணணும். 2வது இந்த 3rd கேண்டில் இருக்க இதோட ஹையை நீங்கள் மார்க் பண்ணணும். சரியா? இப்போது இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஒரு கேண்டில் இருக்கா. ஸோ இது வந்து 2nd கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலும் இந்த 3rd கேண்டிலும் தொட்டிருக்கக்கூடாது. அதாவது இப்போ இந்த கேண்டிலில் விக்கு இருக்குது அப்படின்னா இந்த விக்கு வந்து இங்கே தொட்டிருக்கக்கூடாது, இந்த கேண்டிலோட இதை தொட்டிருக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா இல்லை 3rd கேண்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட பாடியை வந்து தொட்டிருக்கக்கூடாது. சரியா?
ஸோ அப்படி தொடாமல் இந்த மாதிரி நடுவில் ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகிருக்கும் செகண்ட் கேண்டில். இதை தான் வந்து நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். இப்போ புல்லிஷ்க்கு அப்படியே ஆப்போசிட், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், இது வந்து செகண்ட் கேண்டில், இது வந்து தேர்ட் கேண்டில். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை, இது அப்படியே ஆப்போசிட். பியரிஷ்க்கு பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே ஆப்போசிட். இது வந்து தேர்ட் கேண்டிலோட லோ. இப்போது செகண்ட் கேண்டில் வந்து இங்கே நடுவில் சும்மா இருக்குது. சரியா? தேர்ட் கேண்டில் வந்து ஓவர்லாப் ஆகலை. ஸோ அப்போ இது வந்து ஒரு புல்லிஷ் எஃப்இஜி. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த எஃப்இஜிலேருந்து செல் ஆகும். செல்லில் இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லை பை ஆகுது அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து பை ஆகும். சரியா? ஸோ இவ்வளோ தான். இப்போ அடுத்து வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கான கான்ஃபிடன்சஸ் வந்து நான் சொல்கிறேன். சரியா? ஐசிடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, முதல்ல ஏதாவது லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கணும். சரிங்களா? இப்போது நீங்கள் இது வந்து நான் பை சைடுக்கும் சொல்கிறேன், செல் சைடுக்கும் சொல்கிறேன். சரியா? இது வந்து செல் சைட், இது வந்து பைக்கு. ஓகேவா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிடணும். முதல் வேலையாக அதுதான். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே ஸ்வீப் பண்ணிட்டான். சரியா? இது வந்து பியரிஷ்னால் இது போட்டுவிட்டு செல் எம்எஸ்எஸ், இது பை எம்எஸ்எஸ். சரியா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது, முதல்ல ஆப்போசிங் லிக்விடிட்டியை முதல்ல எடுத்துருக்கணும். சரியா? ரெண்டாவது, இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட்டை எடுத்த உடனே, சரிங்களா, இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட்டை எடுத்த உடனே அதோட ஆப்போசிட் லிக்விடிட்டியான இந்த லிக்விடிட்டியை உடனே எடுக்கணும். சரிங்களா? அடுத்த லெக்கை வந்து எடுக்கணும். இங்கே ஃபார்ம் ஆகிற அந்த திரும்பும் பார்த்தீங்களா, அந்த திரும்பும்போது அந்த லெக்கை வந்து எடுக்கணும். சரியா? இது வந்து ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஒரு இடம் இருக்கா, இதுக்கு நான் வந்து வெள்ளை கலர் கொடுக்குறேன். இந்த லிக்விட் எடுத்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஒரு இடம். ஸோ இந்த இடத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட உடைக்கணும். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, கேண்டில் க்ளோஸ் வந்து வைக்கணும். ஒரு கேண்டில் இந்த இடத்துல முடியுது அப்படின்னா அந்த இடத்துல கேண்டில் வந்து இப்படி க்ளோஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அக்ரெசிவாக வந்துருக்கணும். பெரிய பெரிய கேண்டில்ஸாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும். அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பிக்கு வந்து ட்ரேட் ஆகிடக்கூடாது. அதாவது இந்த இடத்துல இப்போ பாடி க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாடி க்ளோஸ் வைக்கிற இடத்துல பாடி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்ட் வச்சுட்டான்னு அர்த்தம். சரியா? அப்படி வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு பிக்கு தான் அப்படி ட்ரேட் ஆகுது, பிக்கு ட்ரேட் ஆகி இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடையாது.
சரியா? அடுத்து கடைசியாக உங்களுக்கு இந்த லெக்கில் உங்களுக்கு ஃபேர்வெல் கேப் வந்து க்ரியேட் ஆகும். சரியா? ஸோ இவ்வளோதான். இதே தான் வந்து இங்கே பைக்கும் முதல்ல செல்ஸ் லிக்விட் எடுக்கணும். அடுத்து அக்ரெசிவாக என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற பை ஸ்டாப் லிக்விட்டி அக்ரெசிவாக மேலே போய் எடுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், எஃப்இஜி இருக்கணும். இது எல்லாமே போக உங்களுக்கு கீ டைம் இருக்கணும். சரியா? டைம்லாம் வந்து இன்னும் அடுத்தடுத்த இதில் வரும். அது ஒரு பர்டிகுலர் டைமில் பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். எஃப்இஜிக்கும் இதுக்கும் அடுத்து இதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். சரியா? இது வந்து செகண்ட் கேண்டில், இது வந்து தேர்டு கேண்டில். இது வந்து புல்லிஷ் எஃப்இஜி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹையோ இந்த தேர்டு கேண்டிலோட இந்த விக்கு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவும் வந்து இப்படி தொட்டிருக்கக்கூடாது. சரியா? இப்படி தொடாமல் இந்த செகண்ட் கேண்டில் இருக்குல்ல, அதுக்குள்ளே இப்போ ஒரு கேப் தெரியுதா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப். சரியா? இது வந்து புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப். இப்போ செல்லுக்கு வந்து நம்ம பார்ப்போம். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், இது வந்து செகண்ட் கேண்டில், இது வந்து தேர்டு கேண்டில். சரிங்களா? இந்த கேண்டில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ, தேர்டு கேண்டிலோட ஹை. சரியா? தேர்ட் கேண்டில் வந்து என்ன பண்ணல, ஃபஸ்ட்டு கேண்டிலோட அந்த விக்கில் போய் ட்ரேட் ஆகலை. அப்போது செகண்ட் கேண்டிலுக்கு நடுவில் இங்கே ஒரு கேப் இருக்குது. அப்போது இது வந்து என்னது, ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இதுதான் வந்து பியரிஷ் எஃப்இஜி. சரியா? இப்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்விங் லோ. சரியா? இந்த ஸ்விங் லோவாக மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், முதல்ல எடுத்துட்டான். எடுத்து அடுத்த லெக்கு இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த எடுத்த அடுத்த லெக்கை என்ன பண்ணுது, மார்க்கெட்டு மேலே போய் இங்கே இருக்கிற அந்த ஸ்விங் ஹையை எடுக்கிறானா. ஸோ இந்த மாதிரி முதல்ல எடுக்கணும். அடுத்து இந்த லெக் இருக்கா, இந்த லெக்குக்குள்ளே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி அக்ரெசிவாக கேண்டில் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அக்ரெசிவாக கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும். ஸோ இங்கே அது எங்கே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா, இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த ஸ்விங் ஹைக்கு மேலேயும் ஸ்விங் லோக்கு கீழேயும் க்ளோஸ் வைக்கணும். சரியா? ஸோ இது க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இது ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து க்ரியேட் ஆகணும். அதெல்லாம் போக இங்கே நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். இங்கே நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? ஸோ இவ்வளோதான். இது வந்து புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. சரியா? ஸோ இப்போ நம்ம பியரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. இந்த ஸ்விங் ஹை என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட்டு எடுத்துட்டான். ஸோ எடுத்த உடனே அடுத்த லெக்கு என்ன பண்ணிடுச்சு, இங்கே இருக்கிற அந்த ஸ்விங் லோவை என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். எப்படி, அக்ரெசிவாக க்ளோஸ் வச்சுருக்கான். சரியா? இந்த லெக்கு கீழே என்ன பண்ணிட்டான், கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இப்போ அது போக நமக்கு இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பும் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டைம் சொல்லியிருப்பேனா என்னன்னு தெரியல. டைம் சொன்னேன். உங்களுக்கு பிஎம் செஷன் ஏஎம் செஷன் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சொன்னோம்னா, அந்த கீ டைம்லாம் என்ன அப்படின்னா செஷன்ஸ் தான், ஐசிடி கில் ஜோன்ஸ் தான், அது போக மேக்ரோஸ். சரியா? அது போக கீ ஓப்பனிங்ஸ்.
சரியா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தாரேன். இப்போது இதில் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது வந்து உங்களோட செஷன்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சரியா? நான் வந்து நியூயார்க் செஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதோட டைமிங் வந்து எப்போ 8:30 ஓப்பன். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவாங்க. இப்போது மார்க் பண்ண அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஓப்பனிங் ப்ரைஸ், இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ். சரியா? அந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ். இப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து 8:30 ஓப்பனிங் கீழே இருக்கிற லிக்விடிட்டி, அதாவது ப்ரீவியஸாக இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு நம்ம சொன்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வைக்கணும், எஃப்இஜி கிரியேட் ஆகணும், ட்ரேடு, அவ்வளோதான். சரியா? ஸோ இவ்வளோதான் மேட்ரு. இப்போது இங்கே பாருங்கள், 8:30 ஓப்பன் ஆகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்க லிக்விடிட்டி என்னென்ன? இங்கே இருக்கிற இந்த லிக்விடிட்டி, இங்கே இருக்கிற இந்த லிக்விடிட்டி. சரியா? ஸோ இப்போ அந்த 2 லிக்விடிட்டியும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இதில் நீங்கள் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ண உடனே அடுத்து நீங்கள் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்வீப் ஆகணும். சரியா? அந்த இடம் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்வீப் ஆகணும். இந்த இடம் வந்து இப்போ நமக்கு ஸ்வீப் ஆகிடுச்சு. சரியா? ஸ்வீப் ஆன உடனே 50 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட் போகணும். சரியா? இந்த பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் இடத்துல ஸ்வீப் ஆன உடனே நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா? ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வைக்கணும் வித் எஃப்இஜியோட மாடலே, அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ இதுதான் இந்த இடத்துல நமக்கு நடந்திருக்குதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுதான் அப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த லெவலுக்கு கீழே இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குல்ல, இந்த லிக்விடிட்டி கீழே இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கணும். கேண்டில் பாடி ட்ரேட் ஆகிருக்கணும், பிக்கு கிடையாது. சரியா? ஸோ பாடி ட்ரேட் ஆகிருக்கணும். அது போக இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் ட்ரேட் ஆன உடனே எந்த டைம் ஃப்ரேம்னாலும் 5 மினிட், 4 மினிட், 3 மினிட், 1 மினிட். சரியா? ஸோ இந்த 4 டைம் இதில் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு முதல்ல உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் எஃப்இஜியோட எம்எஸ்எஸ் வைக்கிறானோ அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி அந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ட்ரேட் கொடுக்கல அப்படின்னா அதோட ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் போடணும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒயிட் கலராக போட்டிருக்கேன். சரியா? அப்போ 5 மினிட்டில் நமக்கு இந்த இடத்துல ட்ரேட் ஆகி எஃப்இஜி கிரியேட் ஆகிருக்கா? இல்லை, ஸ்வீப் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? மறுபடியும் ட்ரேட் ஆகி வந்திருக்கான். இப்போது 3 மினிட் போகிறேன். 4 மினிட் என்கிட்ட கிடையாது, 2 மினிட் என்கிட்ட கிடையாது. சரியா? அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கு? மார்க்கெட்டு வந்திருக்கான், ட்ரேட் ஆகிருக்கான், ஸ்விங் ஹை இங்கே இருக்குது. என்ன பண்ணல? மார்க்கெட்டு ட்ரேட் ஆகி க்ளோஸ் வைக்கலை. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 1 மினிட் போகிறோம். ஸோ அப்போது இங்கே பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? இங்கே இருக்குது ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு? ஸ்வீப் பண்ணியிருக்கான், மேலே போயிருக்கான், மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்கான்? ட்ரேட் ஆகிருக்கான். இந்த இடத்துல நம்ம நினச்ச மாதிரி இங்கே நடந்திருக்கா? நடக்கலை. சரியா? இந்த இடத்துல அவன் என்ன பண்ணல? எம்எஸ்எஸ் வைக்கலை. ஸோ கடைசியாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக இங்கே
செல் ஆகி இங்கே இருக்கிற அந்த லிக்விட் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கான், எடுத்திருக்கான். 1 மினிட்டில் எடுத்திருக்கான். ஸோ எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இங்கே இருக்கிற என்னாச்சு நண்பர்களே, என்னடா இது எனக்கு கொண்டு சொல்கிறேன், நான் ரெஃப்ரெஷ்ஷே பண்ணலையாடா, ஏன்டா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டு செல் ஆகிட்டு வந்திருக்கான். சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கு பாருங்க, 1 2 3. அப்போ இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பை ஸ்டாப் லிக்விடிட்டி. இப்போ இங்கே கீழே வந்து என்ன இருக்குது, ஃபுல்லாக கீழே செல் ஸ்டாப் லிக்விடிட்டி இருக்குது. சரியா? ஸோ இப்போ அங்கே மார்க்கெட் நீ ஏன் இதை எடுக்கல அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதை எடுக்கனாலும் எடுக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரியா? நான் இதை எடுக்கனாலும் எடுக்கிறேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு இதே எடுத்தே காமிக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஒரு பை ஸ்டாப் லிக்விடிட்டி. சரியா? இது வந்து ஒரு செல் ஸ்டாப் லிக்விடிட்டி. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இங்கே இருக்கிற அந்த ஸ்விங் லோ லிக்விடிட்டியை நம்ம எடுப்போமே. இங்கே என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ணிட்டான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு பார்க்குறோம். என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு, 50 மினிட்ஸோட லிக்விடிட்டி ஸ்வீப் இங்கே நடந்துடுச்சு. ப்ரைஸ் வந்து இங்கே செல் ஸ்டாப்ஸ் எடுத்துட்டான். இங்கேருந்து எடுத்து என்ன பண்ணுறான், ப்ரைஸு அக்ரெசிவாக இந்த லெக்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்லோவாலாம் இருக்காது. இந்த இடம் வந்து அக்ரெசிவாக இருக்கும். இந்த இடமும் அக்ரெசிவாக இருக்கணும், இந்த இடமும் அக்ரெசிவாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த இடத்த எடுத்தேன். பரவாயில்ல, நான் 2வது எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போ இங்கே இருக்கிற இந்த இதை வச்சு நான் எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். சரியா? இது வந்து ஒரு ஸ்விங் ஹை லிக்விடி தான், இது வந்து ஒரு பை ஸ்டாப் லிக்விடி தான். சரியா? இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு, அக்ரெசிவாக இங்கே செல்லாக இருக்கானா. அப்போது இந்த ஒரு இடம், இந்த ஒரு லெக்கு நான் சொன்னோம்ல, இதுக்கு வந்து வேறு கலர் கொடுத்துருவோம், ரெட் கலர் கொடுத்துருவோம். சரியா? இந்த ஒரு லெவல் என்ன பண்ணோம், மார்க்கெட்டு கேண்டில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட க்ளோஸ் வைக்கணும். இங்கே என்ன பண்ணிட்டான், க்ளோஸ் வச்சுட்டான். ப்ளஸ் நமக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் நடந்துருச்சு. சரி, இது லிக்விடி ஸ்வீப் நடந்துருச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட க்ளோஸும் வச்சுட்டான். இப்போ நமக்கு தேவையானது 2 விஷயம். இந்த இடத்துல எம்எஸ்எஸில் ப்ரைஸ் என்ன பண்ணணும், க்ளோஸ் வைக்கணும், பாடி க்ளோஸ் வைக்கணும், கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்கணும். அடுத்து நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இங்கே எம்எஸ்எஸ் வச்சுட்டான். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபேர் வேல்யூ கேப் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருச்சு. சரியா? ஸோ அப்போது அடுத்த கேண்டில் பாருங்கள், அடுத்த கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே ட்ரேட் ஆகிருக்கான். ஸோ ட்ரேட் ஆன உடனே இங்கே இருக்கிற இந்த பை ஸ்டாப் லிக்விடிட்டி இருக்குல்ல, ஸோ இந்த பை ஸ்டாப் லிக்விடிட்டி தான் நம்மளோட டார்கெட். சரியா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த ட்ரேடை எடுக்கணும். உங்களோட ட்ரேட் வந்து இந்த எஃப்இஜியில் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவில் இருக்கணும். டார்கெட் வந்து இந்த பை ஸ்டாப் லிக்விடிட்டியாக இருக்கணும், அது செல் ஸ்டாப் லிக்விடிட்டியாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல,
இந்த ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, நீங்கள் அந்த பை ஸ்டாப்பும் செல் ஸ்டாப்பும் மார்க் பண்ணீங்கல்ல, அந்த ரேஞ்சோட ஹைட்டு உங்களோட லோ அது வரையும் ஃபிப்பு போடணும். சரியா? ஸோ ஃபிப்பு போட்டுட்டு அவர் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஹோம்ஒர்க் படி இந்த இடத்துல நீங்கள் பார்ஷியல்ஸ் எடுக்கணும். சரியா? இந்த ஒரு மிட் பாயிண்டில் நீங்கள் பார்ஷியல்ஸ் எடுக்கணும். அதாவது இந்த இடத்துல இப்போ ஒரு 10 கான்ட்ராக்ட் ட்ரேட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 கான்ட்ராக்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? ப்ராஃபிட் வந்து நீங்கள் புக் பண்ணிடணும். அடுத்து இந்த ஃபிப்பில் இருங்க, ஃபிப்பில் 75 லெவல், ஒன்ஸ் இந்த 75 லெவல் போன உடனே நீங்கள் இங்கே வச்சுருக்க இந்த ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல, அதை தூக்கி நீங்கள் பிரேக் ஈவனில் நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் ட்ரேடை வந்து இந்த இடத்துல பார்ஷியல்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் முக்கால்வாசி இடம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் ஈவன் மூவ் பண்ணிவிட்டு அடுத்து மீதி 5 கேண்டிடேட் வச்சுருப்பீங்கள்ல, அதை வந்து இந்த லிக்விட் எடுக்கும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே இந்த காணொளி. ஸோ ட்ரேடுமே வந்து நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். ஸோ இதே செட்டப் தான் நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். சரியா? இந்த ட்ரேடை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக எஸ்எல் வாங்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரியா? அது வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற காணொளியில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போது இது வந்து நீங்கள் 8:30 கிரியேட் ஆகும்போது மட்டும் எடுங்க. இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை 8:30க்கு அப்புறம் 8:30க்கு அப்புறம் தான் நல்லா நான் மாற்றி சொல்ல வந்துட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த மாடல். நீங்கள் அந்த மாடலை நீங்கள் எடுங்க. சரியா? எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட இன்ஸ்டாவை வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இன்ஸ்டாவில் வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் ஐசிடியோட சேவிங்ஸ் நான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். சரிங்களா? ஐசிடி சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ட்ரேடர் எப்படி இருக்கணும், ட்ரேடு பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், அந்த மாதிரி நிறைய கீ பாயிண்ட்ஸ் வந்து அவர் வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் நான் வந்து டெய்லியுமே உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது போக உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்டும் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்து அதில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் அதையும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நம்ம பயோவில் இருக்கும். சரியா? ஸோ நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். போயிட்டு வரேன்.